சரி மரக்காலைக்கு போனவரை ஏதோ பலகைகள் கிடாக்குதான் எடுத்து கொண்டு வரேன் அந்த சைட்டுக்கு அந்த வரிகிறதுக்காக என்னென்னு சொன்னால் கீழ் வேலைகளை முடிஞ்சோன்னு சைட் வச்சு வரிக்கிறத அடுத்த கட்ட ஒரு வேலையை செய்யலாம். 5 அடியும் 6 அடியும் வேணும். இதை நடுவுக்களை போட்டால் சரி. ஓ கொஞ்சம் இந்த சைட் ஆக இதாக கிடந்தா சைட்டை பிடிச்சிடுங்க. இது எங்களோட இது ஒரு கிச்சன் பிளான் தான் செய்கிறேன். அப்படி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பட்டை வடிவா இருக்கும் பட்டை. ஆடாலாம் குலைக்க வேண்டியாக்கிறாரு அதான் சொப்டாகமான். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். நேற்றைய தினம் வந்து மிஸ்டர் சுமனில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் இந்த பிள்ளைக்கு வந்து சோமில்லைன்றது வந்து அதாவது வந்து இன்றைய தினம் மிஸ்டர் சுமன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதுக்கு என்ன நடந்தது போனதுன்றதை வந்து சர்மி அந்த வீடியோவில் வந்து சொல்லி இருக்குது. எல்லாருமே பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க வந்து கவனமாக பக்குவமாக நல்ல ஒரு வழிகாட்டியாக வளர்க்க வேணுமென்றால் எல்லோருடைய தாய் தகப்பனுடைய விருப்பமும். அதாவது வந்து நேற்று தினம் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன் நான். சர்மின்னு சொல்லி இருந்துச்சு. அதாச்சும் இந்த மோனிகா ப்ளாக் இதில் பார்க்குற நீங்கள் கொஞ்சம் பேர் மிஸ்டர் சுமனில் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்தபடியால் இன்றைய நாள் வந்து கம்சியை குறித்து மிஸ்டர் சுமனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் விளங்கும். ஓகே, நான் வந்து நேற்று தினம் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன்னா அது வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனை வந்தது. இப்போ எங்கள் வீட்டு கொட்டில் வேலை வந்து செய்து கொண்டு இருக்கிறேன். பெரிய ஆடம்பரமான முறையில் செய்யலை. ஒரு எறும்பு இருக்குது தான். அந்த எறும்பு வந்து எப்படி வந்து தனக்கு வந்து ஊடான இதுகளை வந்து சேகரித்து கொள்ளுமோ அது மாதிரி தான் நான் வந்து பெரிய அளவில் சிலவழிக்கையில் அதாவது வந்து என்னுடைய ஹெட்பனை நிமித்தம் நான் இப்படி ஒன்றை செய்த வேணும். சர்மியும் ஆசைப்பட்டு கேட்குது. வீட்டோட வச்சு செய்து கொடுக்க வேணுமென்ற ஒரு விருப்பத்தின் நிமித்தம்தான் ஒரு செய்கிறோம். அதாச்சும் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யும் பொழுது உண்மையில் வந்து அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருமென்றது தெரியும். ஒரு குடும்பத்தில் வந்து எனக்கு வந்து அம்மா அடிக்கடி சொல்லுவா, ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்க வேணும். ஒரு மாடு வந்து ஒரு வண்டியில் கட்டி விட்டாலும் அந்த 2 மாடும் ஒரே மாதிரியே இருக்க வேணும். ஒரு மாடு வந்து ஒரு திசையை நிற்குமா இருந்தால் ஒரு மாடு ஒரு திசையை நிற்க மாட்டேன், 2 வந்து வேறு வழியில் போகிற மாதிரி போயிடும். அப்படி நாங்கள் வந்து இப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு வண்டியில் 2 மாட்டையும் கட்டி விட்டது மாதிரி தான் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. அப்போ அந்த வகையில் நான் நினைக்கிறதையும் சர்மி நினைக்கிறதையும் வந்து சர்மி நினைக்கிறதையும் நான் செய்து கொடுக்குறது சர்மிக்கு ஏற்ற மாதிரியே வழி நடத்தி கொண்டே போகிறேன். ஓகே, அதைத்தான் அன்றைய நாளில் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைய நாள்லேயும் வந்து நாங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து வேலையை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வேலைக்கு வந்து என்னென்ன சாமான் தேவை, நாங்கள் சைட்டுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழு விளக்கத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதாவது வந்து ஒரு அந்த விறகு வந்து 1000 ரூபா 900 800 வரைக்கான போகுது. அப்போ ஒரு மரக்காலையில் தேடி திரிஞ்சேன் என்னது கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டுக்கு வந்து ரீப்பை கணக்கில் அடிக்கணும்னு சொன்னால் ஒற்றை அடி ரீப்பை 25 ரூபா. அப்போ யோசித்து பார்த்தேன், ஒரு அடி ரீப்பை வந்து 25 ரூபான்னு சொன்னால் அதுக்கு வந்து சுற்றி அடிக்கணும்னு சொன்னால் நியாயமான காசு வந்துடும். அப்போ இதுக்கு வந்து 50 ரூபா மாடு 80 ரூபா வைக்கல் சாப்பிட்ட மாதிரி கதையாக போயிடக்கூடாதுன்ட்டு யோசித்து பார்த்தேன். வடலி மட்டை வெட்டலாம் என்றால் அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் உயர்த்தி நீளமாக போட்டுட்டோம். எல்லாத்தையும் நீளமான மட்டையை எடுத்துக்கொள்ளாது. அப்போ தான் போயிட்டு மரக்காலைக்கு போனேன். அப்போ விறகுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இருக்கிறத தூக்கி அதை எடுத்து அவங்களோட கடையில் கொடுத்தேன். இதை வந்து எனக்கு ரீப்பை கணக்கு மாதிரி வெட்டித்தாங்க, நான் வெட்டி தர கூலியை தாரேன்னு சொல்லி இதுக்கு வந்து பிளான் பண்ணி போட்டு போயிட்டு இருந்தேன். நான் போனால் அந்த ரீப்பை மாதிரியே வெட்டி தந்துருக்குறாங்க. அது பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கும். நல்ல ஒரு வேறொரு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்து இன்றைக்கு கொண்டு வந்து போட்டது வந்து இன்றைக்கு இல்லை, நான் முன்னாள் கொண்டு வந்து போட்டது கொஞ்சமாக அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். சொன்னாங்க வீடியோ வந்து நீங்களும் இப்படி ஒன்றை செய்ய வேணுமா இருந்தால் நீங்களும் ஆக செலவழிக்காமல் ஒன்றை வந்து தேடி திரிய வேணும். தேடி திரிஞ்சால் ஒரு பிளான் வந்து வரும். அப்போ தான் மரக்காலையில் போயிருந்தேன். அப்போ நான் இப்போ அன்றைக்கு வாங்கி கொண்டு வந்து ஒரு அந்த விறகு வந்து 1000 ரூபா அன்றைக்கு நான் வந்து 3 டந்தர் அதுக்கு வந்து 3000 ரூபா தான் முடிஞ்ச ஒரு விறகு இங்கே இருக்கும். அதுமாதிரி நாங்கள் வந்து அதை வந்து வட்டி கழிக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் விறகாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதனடியால் அதை வந்து வாங்கி கொண்டு வந்துருக்கிறேன்.
முழுமையான முறையில் இப்போ லேமஸ்டரில் எல்லாத்தையுமே ஏற்றி கொண்டு வந்து பறிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கும் எல்லாமே வந்து எங்களுடைய வீடியோ ஒரு இதாக இருக்குது. அதை வந்து வடிவான முறையில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி என்னென்ன மாதிரி செய்கிறன்ற அமைப்பை வந்து சிலவில்லாத வழியில் என்ன சொன்னால் சில பேர் வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் கூடி இருந்தால் அப்படி ஒன்று துவங்கிட்டா இல்லையப்பா நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் இதுக்கு நாங்கள் பலகை அடிப்போம் ரீப்பி அடிப்போம் மட்டும் அதுக்கு கூட காசு முடிஞ்சிடும். அழகாக இருக்கவன் நாங்கள் செலவழித்து செய்கிறத விட அழகாக இருக்கவனு நோமலாக செஞ்சாலும் நல்ல ஒரு பிளான் பண்ணி இதை வந்து செய்திருக்கிறேன்னா கொண்டு வந்து போட்டுருக்கிறேன். நாளைய தினம் வந்து செய்கிறத வந்து பார்ப்பீங்க. நாளைய தினம் இந்த மாதிரி இருக்குமென்று சொல்லி அப்படி ஒரு அழகாக இருக்குமென்றது என்னுடைய கற்பனை. இந்த கற்பனையும் உங்களுக்கு வந்து பிடிக்குமென்றதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் என்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே வேணுமென்றதை பார்ப்போம். இது வந்து நேற்றைய தினம் வந்து இந்த வீடியோ வந்து செய்த குறை வந்து நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க. இப்போ மண்ணெல்லாம் போட்டுட்டு ஏதாச்சும் இந்த கரண்டியால் அடித்து மண்ணை மேலுக்கு தண்ணி ஊற்றினதானே மேல் இதுக்கு வந்து மண்ணெல்லாம் போட்டு லெவல் படுத்தி கொஞ்சம் தட்டி இருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் இதில் தான் வந்து அந்த அடுப்பு மற்றது வந்து வைக்கிற அந்த ஒரு தட்டு பிளானில் வரும். அப்போ இதை வந்து நாங்கள் மொழிக்கு எடுக்க வேணும். அப்போ நீட்டாக மொழிக்கு எடுக்கணும்னா அந்த மண் வந்து இறங்காதபடி இருக்கணும். அப்போ அடித்து இறக்கினா தான் இது வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி போகும். என்ன இறங்கி இருந்தது சரியான முறைக்கு இருக்குமென்றதுக்காக இஞ்சால் பக்கத்துக்கும் அதே மாதிரியே வந்து அடித்து எல்லாத்தையும் இருக்கிறேன். உண்மையிலே வந்து தனியாக தான் 2 வேலையில் செய்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கவனித்து தான் வந்து டைம் இருக்க ஒவ்வொன்றையும் வந்து செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த 2 பகுதியுமே வந்து நாங்கள் அடித்து வடிவங்களுடைய இறக்கிட்டு தான் இனி களிமண்ணை குழைச்சி இதை செய்யக்கூடியமே இருக்கும். பாருங்க இந்த சைட் ஃபுல்லெல்லாம் பூசாமல் இருக்குது. அப்போ முழுக்க நாங்கள் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வேணும். இந்த 3 சைட்டும் வந்து பூசா வேணும். அன்றைக்கு வந்து குறையில் விட்டதானே அன்றைக்கு வந்து அப்படியே பூசி எடுக்க போகிறோம். அடுக்க பார்ப்போம். நாங்கள் களிமண் குழைக்க போகிறேன். குழைக்க வேணும். குழைச்சிட்டு பார்ப்போம். பாருங்க இப்போ வந்து மண் வந்து குழைச்சி எடுக்கிறேன். சார் குழைக்கண்டு காலாலாம் குழைக்க வேண்டிய கிடக்கு. அதான் சாஃப்டாகும் மண். ஒரு கட்டி இல்லாமல் வேறுமண்ட ஃபுல்லாக காலாலாம் குழைக்கணும் மண். சமாளிச்சு பாருங்க. இதா தனித்தான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். வீடியோ எடுத்து நிற்கிறோடைய ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருந்தும் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் எல்லாம் போட்டு அதே மாதிரி அங்கே அதுன்ற இதுக்கெல்லாம் மண்ணெல்லாம் வந்து போட்டாச்சு. இந்த ஃபுல்லாக போட்டு நீ வந்து களிமண் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்க முழுக வேணும். இதெல்லாம் மொழியை போட்டு காட்டணும் அப்படின்றதா அப்படி கண்டு பாருங்கள் மேலால் வந்து மொழிகிட்டேன். அதாச்சும் வந்து மேல் இது அங்கே பாட்டு போட்டோடைய காட்டெல்லாம் விட்டு மற்ற களிமண் இதெல்லாம் போட்டுலாம் ஃபோன்லேயே கை வைக்கலாம். சரியும் தானே உங்களுக்கு. அதே மாதிரி இஞ்சால் நடக்கிற வேலை காட்டும் பாருங்க. ஊற்றிட்டு ஒரு இடமா கொண்டு இங்கே தள்ளி விடும். தண்ணியை ஊற்றிட்டு குழச்சி விட்டால் தான் இது வச்சுக்க முடியும். காட்டணும். ஓகே வேலை நாங்கள் போயிட்டு வேலை கூட அரைப்புறமா முடிச்சு என்ன கேள்வி அப்படியெல்லாம் செய்தியா டாக்டர் சார்? ஆ இப்படியெல்லாம் செய்தியா கேள்வியா சார்? அன்னைக்கு அண்ணா இங்கே நிற்க போயிடலாம். என்ன சாப்பாடுக்கு இதாவது என்ன செய்ய போறீங்க? ஆ அப்பா நீங்க சாப்பாடு செய்ய மாட்டீங்களா? ஆ இப்ப உண்மையிலேயே நான் வந்து நினைச்சது தான் இந்த அப்படி ஃபுல்லாக வந்து சர்மி வாரைக்கடையில் எல்லாம் வந்து முடிச்சிடணுன்றது மாதிரி நினைச்சது மாதிரியே வந்து 2 கொந்தும் வந்து பாருங்க. இந்த குந்து அதாவது வந்து அந்த அடுப்பு வைக்கிறது எல்லாமே வந்து ஊசி முடிச்சிட்டேன். உண்மையிலே கொஞ்சம் நேரி பெண்ட் எடுத்த வேலை தான் வந்து. அதாவது வந்து இது ஒரு மரக்காலையில் வந்து நிற்கிற பாருங்க. இந்த மரங்கள் வந்து அறுத்து போட்டு கிடக்கு. இது வந்து விறகு கிடக்கிறது. இதைத்தான் வந்து எடுத்து கொண்டு போவோம்ட்டு வந்து நிற்கிறேன். ஒரு பிளான் பண்ணி வந்து நிற்கிறேன்.
பார்ப்போம். இதுவும் மற்றது வந்து அடுத்தது இன்னும் ஒரு மரக்காலைக்கு வந்து போக போகிறேன். அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டாவது மரக்காலையில் வந்து நிற்கிறேன். இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்குது. இதையும் வந்து பார்த்து எடுக்க வேணுமெண்டுதா. இது வந்து வேம்பு, இதையும் வந்து பார்த்து எடுக்க வேணும். இதுலேயும் வந்து ஒழுங்கானதெல்லாம் இருக்குது. இதையும் வந்து எடுத்துக்கொண்டு போய் சரி இந்த சரி இப்போ இதில் நிற்கணும் தான் சேப்பட்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக கலந்து எடுக்க வேணும். வேண்டியது தனியாக தான் வந்தது. ஃபுல்லாக கலந்து ஒவ்வொன்றையும் 6 அடி 5 அடிக்கு ஏற்ற மாதிரி தேவை. கலந்து எடுத்துட்டு பார்ப்போம். என்னண்ணா பட்டியோட போட்டால் நல்லா இருக்குமான்னு நினச்சினா? பட்டை கொஞ்சம் மரப்பிளான்ல ஒரு பார்க்க இயற்கையாக இதாக இருக்குமே இல்லை என்னண்டு அதுதான் அந்த இதில் பிள்ளைங்கள ஓ அப்பேண்ணே இல்லாட்டி கம்பை ஜவுட்டணும். பாப்போம் மீண்டளவு செய்வோம். அந்த மொப்பு எல்லாம் மட்டும் எப்படி சத்தாரா போட்டுனா தான் அந்த நீங்கள் நினைக்கிறதுக்கு வேறு மாதிரி. இது எங்களோட இது ஒரு கிச்சன் பிளான் தான் செய்கிறேன். வீட்டில் அதுக்கு உள்ளே வச்சு மீன்கள் வெட்டுறாக்கு அப்படி உள்ள கிடையே கொண்டு கடிச்சு விடுறேன். இதில் எப்படியான ஒன்றை பார்த்து எடுக்கலாம். ரெண்டு ஆ இல்லை புளி ஓகே தான். திருக்கியல் வெட்டுறதுக்கெலாம் தான் எடுக்கிறோம் உங்களை. அதில் இந்த மரத்துக்கு இந்த வெட்டி போட்ட கழிவுகளை தான் இப்போ நான் வந்து அளந்து கேப்பால் அளந்தேன். கேப்பால் அளந்தோடு நல்லதை எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து அரைக்கிறேன். அதாவது வந்து ஒரு கொஞ்சம் தான் இதை கிடக்குது. எனக்கு வேறு கராச்சியும் வந்து பார்க்கணும். அது 2 கடையில் தான் பார்த்துட்டு வந்தாங்க. இடத்துல வந்து பார்த்தா 2 கடை தான் கிடக்குது. இதில் வந்து இது வந்து வேம்பு. இது வேம்பத்தான் வந்து இங்கே அறுவடுது. அறுத்து ஒரு கணக்கான மிளகாங்க எடுத்துட்டு அறுத்து சொன்னேன். அதனுடைய இந்த பட்டையை பார்த்தாலும் உங்களுக்கு என்னுடைய விருப்பம் வந்து அந்த ஒரு விருப்பம் பட்டையாக இருந்தால் அது பார்க்க ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு மிளகாய் மாதிரி இருக்கும். மிளகாய் விடும்போது வெளியில் வந்து பார்த்தா மரக்கொட்டி மாதிரி அந்த ஒரு கோரை பண்ணி செய்வது மாதிரி உள்ள அமைப்பெல்லாம் நான் செய்யும்போது எனக்கு அது விளங்கும் எப்படி இருக்கும் என்றதை பாருங்க. கொஞ்சம் இப்போ மினக்கடுமையில் வந்து அது மரத்தை கொண்டு அந்த எல்லாம் பிறகு கொடுக்குறது தான் நினைப்படுத்து அறுத்து கொண்டு இதை இருக்கிறேன். எனக்கு ஜோதி பாருங்க இப்படி என்று சொல்லி. ஆனால் அது ஒரு நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வடிவான நிலைமைக்கு வரும் என்ற ஒரு இதுதான் இந்த இது. நீங்களும் இப்படி செய்யலாம். அதாவது வந்து நான் செய்வது திருப்தியாக வந்துட்டு என்று சொன்னால் நீங்களும் அதை பார்த்து செய்யலாம் என்றக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஆலைக்கு வந்துட்டேன். வேறு எடுத்து கொண்டு போட்டு வந்து எடுத்து வச்சது அன்னைக்கு இந்தா இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து எடுக்க வேணும். இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கழிவெல்லாம் இதிலையும் எடுத்து
அங்காளையும் பார்த்து எடுக்கலாம் கொஞ்சம். ஓகே, அதுக்கு இன்னும் கிடாக்கோ வேறு அதுக்குள்ள குடிமீன் கிடாக்கோ? ஓய் இதில் வட்டினா இதில் எத்தின ஒரு 2 எத்தின ஒரு 50 அடி வருமே இதில். எனக்கு அப்படி 110 கிட்ட வேணும். ஒரு 2 இன்ச்சு தடி 2 இன்ச்சு தடி கணக்கு பார்த்து 5 அடியே அப்படி தானே வச்சுட்டு எடுத்து நான் 5 அடியும் 6 அடியும் வேணும். நடுவுக்களை போட்டால் சரியா? ஓ கொஞ்சம் இந்த சைட்டை இதாக கிடந்தா சைட்டை பிடிச்சி விடுங்க. என்ன இந்த இப்படி இதண்டே இல்லை இதாக வரும் இடைவெளி. உதயத்தின் அடி வரும் அப்படி. அப்போ அதை போடுங்க அங்கால சரி வராது. அது 4:30 5 வேணும். 4:30க்கு 5 மாறுமா தெரியலாமா? அது மரமாக கிடக்கிறத எடுக்கடா அதில் கிடக்கு மரமா மாதிரியும் கிடக்கு. அது கிடக்கு நடுவு கிடக்கு. அப்போ இதில் அரைப்போம் பக்கத்தை கிடக்கு எழுதி கொண்டுருவோம். அப்படி சைட்டுக்கு வச்சு கட்டி விடுறது தானே. உங்களுக்கு பாருங்க தெரியும் தானே, ஒரு ஒழுங்கொண்டு தெரியும் தானே. எனக்கு 6ம் 5ம் தேவை. 5க்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஏனென்றால் அங்கேயும் கொஞ்சம் கட்டியாக தான் கிடந்தது. இதுக்கா கிடக்கு ஆனால் இல்லை கொஞ்சம் மெல்லிசா கிடக்கு. பாருங்க ஆடையில் வந்து கொஞ்சம் தான் எடுத்து இதில் போட்டிருக்கு. மிச்சம் கழிவானதாக கழிவாக இருக்கின்ற வழியால் அங்கே வெட்டி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதில் வெட்டையை பார்ப்போம். வெட்டி போடுறது வேறு. தெரிஞ்சு எடுத்து கொண்டே கொடுக்குறேன். இந்த இதில் கொண்டு கொடுக்க தான் நான் வட்டி கொண்டு நிற்குது. இப்போ சரி மரக்காலைக்கு போனவரை இந்த பலகைகள் கிடாக்குது தான் எடுத்து கொண்டு வரேன்னு அந்த சைட்டுக்கு அந்த பரிகிறதுக்காக. என்னென்னு சொன்னால் கீழ் வேலைகளை முடிஞ்சு கொண்டு சைட் வச்சுக்கும் பறிச்சா தான் அடுத்த கட்ட ஒரு வேலையை செய்யலாம். நாளைக்கு ஆரம்பிக்கிறது இப்போ பலகை இப்போ மாதத்தில் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம் என்ன பலகை கொண்டு இருக்காது. பலகை எடுத்து சின்ன சின்ன அந்த ரீபெயிண்ட் அளவுக்கு வட்டிட்டு கொண்டு வரோம். சொன்னேன் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். கிலோ கணக்கு லாபம் என்ன மாதிரியே இருக்கும் பாருங்க. இது மொத்தம் அப்படிதான் 3 கதை கொடுத்துட்டு
வெள்ளனா கதவை திறந்துட்டு போட்டியில் 3 ஆடு வந்துடுது ஓடி போய் கிளச்சிடும் போயிட்டு மரம் கதவை சாதிட்டு இப்படிப்பா இந்த பக்கம் பார்த்தா பட்டை வடிவாக இருக்கும் பட்டை இதே மணிஞ்சு விட்டால் தலைகையா இருக்கு அதை விட்டக்கூடாது இதெல்லாம் கழிவுல தான் நாங்கள் செய்கிறோம் கழிவு பொருட்கள் கத்தியா இருக்கும் சும்மா இல்லை அதில் அடுக்காது அது எப்படி எடுக்க போகிறோம் ஹோட்டலில் பார்த்தீங்களா காணுது எனக்கு திருப்பி மூன்று லேமன் திருவணும் முன்னூறு அறிவம் பின்னால் தான் சரி ஏற்ற மாதிரி செய்வோம் சமையல் அறை என்னண்டு எல்லாத்தையும் யோசிக்கிறதான் சும்மா ஒரு இதில் யோசிக்கிறதான் என்னென்ன பிள்ளைங்க செய்யலாம்னு அதை கொட்டி சும்மா நேற்று செய்கிறேன்னுச்சா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதுதான் சும்மா கட்டிடம் கட்டிட்டு போனா உதுக்கு வேலைப்பாடு ஆனால் பார்வைக்கு பார்த்தா சிம்பிள் மாதிரி இருக்கிறாங்க வெளியில் பார்க்க தரமா கொண்டு வந்தால் இவ்வளோ லாபம் ஒரு நானும் போய் எடுத்து தெரிவித்து எடுத்து கொடுத்துருக்கோம் அது நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லை விட எடுத்துட்டு வருவோம் இப்போ வாங்குறோண்டா இப்போ எவ்வளோ போகணும் கஞ்சி அப்பா 35-40 சரி. அதாவது வந்து பார்த்துருப்பீங்க, நான் சொன்னது மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே வந்து செய்யணுன்ட்டு. நேற்றைய தினம் வந்து அப்படி சர்மி வந்து ஹாஸ்பிட்டல் அந்த அளவில் இருந்தாலும் நான் இந்த வேலையை வந்து உண்மையிலேயே வந்து ஃபுல்லாக முடிக்கணுமன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க இந்த கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த அடுப்பு லைட் வந்து ஃபுல்லாக செய்ய வேணுமன்றது. நான் இது பகல் அடிக்கையில் என்ன சொன்னது மாதிரி தான் என்னுடைய வேலையிலையும் பார்த்து செய்ய வேணுமன்றபடியால் இப்போ கூடி வந்து ரிட்டப்பட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அதாவது வந்து பார்த்துருப்பீங்க, இது மற்ற அங்காள் சைட் கொந்து எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் செய்ய வேணுமென்று சொல்லி இந்த சைட் அடைக்கிற வேலை தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கொண்டு வந்த சாமான் ஒவ்வொன்றுமே வந்து அந்த வேலையை வந்து நான் நாளைக்கு கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையும் எப்படி இருக்குமென்றதை பாருங்கள். இது முக்கியமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விளங்கும். இது உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் எங்கேயும் தூரம் இடங்களில் போயிருப்பீங்க, போகிற இடங்களில் அப்படியானோண்ட கண்டிருப்பீங்க. ஆனால் இப்படி கொண்ட கண்டிங்களோ எனக்கு தெரியலை. இது வந்து ஒரு ஹெட்பனி நிமித்தம் நான் செய்தது, முழுக்க ஹெட்பனி நிமித்தம் செய்கிறதான். இன்னும் ஹெட்பனி இருக்குது, செய்யத்தான் அது வந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஸ்லோ ஆகுது. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றே நினைச்சு செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு இந்த பக்கத்தில் வேறுங்க இந்த கேட்டை திறந்தா இங்கே வந்து ஒரு பார்க்கும் பொழுது வடிவாக இருக்க வேணும் என்றதான் ஒரு கொள்கை. ஒரு தொழிலை செஞ்சால் அந்த தொழிலை நீட்டாக செஞ்சு கொடுக்கணும், அழகாக செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி. இது நான் எங்களை விட்டே செய்யும் பொழுது அப்படி செய்வேன். அவ்வளோ ஒரு ஆர்வமாக அழகாக செய்யணுமென்றதை நினைப்பேன். சொன்னது மாதிரி செலவழிக்கல, அந்த முக்கியமானதுக்கு செலவழிக்கணுமென்றது செலவழித்தது. மற்றது எல்லாத்தையும் அங்கே இங்கே பொறுக்கி ஒவ்வொன்றையும் அப்படியானதான் மூலம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ இதை வந்து நாளையான் வீடியோவில் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் இன்னொரு அழகாக ஒரு கிளிக் கோடு மாதிரி வருமன்றது. கிளிக் கோடுன்னு சொன்னாது பறவைகள் இயக்கின மாதிரி இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களையும் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.